வணக்கம், இது உங்கள் எம்பெடடிக்கா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா STM32 UART இன்டர்ஃபேஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி STM32 டுட்டோரியலில் பார்த்துருப்போம். இதில் வந்து ப்ரோட்டியஸ் சிமுலேஷனில் வந்து அதை எப்படி பண்ண போகிறோங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ STM32 CUBEIDE வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். STM32 CUBEIDE டுட்டோரியலில் வந்து ப்ளோஃபுல் டுட்டோரியலில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நான் அது வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். STM32 F103C6 போடுங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட IOC பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து UART ப்ரோட்டோகால்குள்ளே வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளது கேட்குறது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு முடித்த உடனே உங்களுக்கு அந்த IOC பேஜ் வரும். STM CUBEIDE வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸிங் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மற்ற கம்பைலரை கம்பேர் பண்ணும்போது STM32 CUBEIDE வந்து ஃப்ரீ வெர்ஷன் வேறு. அதே மாதிரி இன்டர்ஃபேஸிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து RCC எல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட் என்ன இருக்கோ அதை செக் பண்ணிடுறோம். இப்போ கனெக்டிவிட்டியில் UART 1 வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் கிடையாது. அதில் UART வந்து அசந்தனஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். மோடு வந்து அதில் கீழே வந்து பேசிக் பேராமீட்டர் செட்டிங்ஸ் என்னன்னு இருக்குது. பாட் ரேட் வந்து 1,15,200 இருக்குது. பட் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக 9,600 பிட் பர் செகண்ட் வச்சுக்கிட்டேன். வேர்டு லென்த் வந்து 8 பிட்ஸ் தான். பேரிட்டி நன், ஸ்டாப் பிட் 1. இதெல்லாம் அஸ்பர் இருக்கிறதுல போட்டுருங்க. டேட்டா டைரக்ஷன் வந்து ரெண்டுமே தான், ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட்டு. இப்போ இந்த இதில் GPIO எந்தெந்த பின்னு இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதிலே வந்து அல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம GPIO செட்டிங்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, PA9 வந்து UART 1ஓட DX, PA10 வந்து UART 1ஓட RX. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம UART மட்டும் பார்க்குறதுனால, UART மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற எல்லாமே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆஸ் பர் டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம விட்டுறோம். இப்போ கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்டரப்டில் பண்ணல. நான் ஜஸ்ட்டு ஒரு கேரக்டரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கேரக்டர் டைப் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாமே ரிசீவ் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அதை தான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதில் இந்த கிளாக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் வந்து UARTக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அன்சைன்டு கேரக்டர் ஸ்ட்ரிங் ஒரு அரேயாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஹாய் எம்பெடட் ஐகான், அதில் எனி அதர் என்ன வேர்ட்ஸோ நீங்கள் அதை புட் பண்ணிக்கோங்க. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 18 கேரக்டர்ஸ் லென்த். ஸ்பேஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 18 மினிமம். அதோட லென்த் வந்து 18 இருக்குது. அப்போ அதோட கெப்பாசிட்டி வந்து டோட்டலாக நம்ம வந்து 20 வரைக்கும் புட் பண்ணுற மாதிரி. 18க்குள்ளே இந்த 20 போட்டிங்கன்னா எரர் வரும். அந்த லாஸ்ட்டு அதோட சைஸ் இல்லை அப்படின்னா நல் கேரக்டர் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அன்சைன்டு கேரக்டர் ஸ்ட்ரிங் 1 வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதோட அரே சைஸ் வந்து 20ங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ UART வந்து இனிஷியலைசேஷன் இங்கே நடந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹால் _UART அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷனுங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் இப்போ ஹால் UART நமக்கு வந்து இப்போ டிரான்ஸ்மிட் தான் தேவை. கால் UART டிரான்ஸ்மிட் அப்படின்னு கொடுத்துட்டாலே அதில் என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு வந்துடும்.
அதில் என்ன யூஆர்ட்னு கேட்குது. அடுத்து வந்து என்ன டேட்டான்னு கேட்குது. நம்மகிட்ட இருக்க அரே அதுவே லிஸ்ட் பண்ணி காட்டிடுச்சு. இப்போ ஸ்ட்ரிங்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஹாய் திஸ் எம்பெடட் ஐகான் நான் பண்ண போகிறேன். அடுத்து கேரக்டர் டைப்பு அந்த லென்த்து கேட்குது 20. அடுத்து வந்து அந்த டிலே கேட்குது. டிரான்ஸ்மிட் ஒவ்வொரு கேரக்டர் கடையில் டிலே அது வந்து ரேண்டமைஸாக நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப மினிமம் லெவலில் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லை கொஞ்சம் டிலேட்டாக இருக்கும். ரிசீவ் பண்ணுறப்போ கொஞ்சம் நீங்கள் டிலேட்டாக கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து HAL_UART receive அதில் போய்ட்டு இதே மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரிங் 1ல் வந்து கேரக்டர் வந்து ரிசீவ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 18 போட்டிருக்கேன், லென்த்து வந்து 18 போட்டிருக்கேன். இப்போ 18 போடும்போது என்ன ஆகும்னா 18 கேரக்டர் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு அந்த இதில் வந்து ஸ்டே ஆகும் அவங்க லூப்பில். ஆஃப்டர் 18 கேரக்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ டைம் அவுட் வந்து இதுக்கு வந்து 5000 போட்டுக்கிறேன். கொஞ்சம் டிலே வந்து அதிகமாகவே கொடுத்துக்கிறேன். டிலே கம்மியாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமைஸாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஆனால் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மினிமம் ஸ்டாண்டர்டாக வந்து 5000 கொடுத்துக்கலாம். இப்போ கால் UART இப்போ என்ன பண்ணுறோன்னா 18 ரிசீவ் பண்ணியாச்சு கேரக்டரை. இப்போ 18 கேரக்டர் ரிசீவ் பண்ண கேரக்டரை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதே சேம் கால் UART டிரான்ஸ்மிட்டு UART 1, ஸ்ட்ரிங் 1, 18, அந்த டிலே அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. இப்போ இதை கம்பைல் பண்ணிட்டோம். கம்பைல் பண்ணும்போது வித்தவுட் எரரில் வந்துருச்சு. இவரை இப்போ ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ப்ரோட்டியஸில் ஸ்கிமேட்டிக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கிமேட்டிக் கேப்சரில் பிக் டிவைஸில் வந்து STM32F103C6 டைப் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரோலர் வந்து பிக் பண்ணிவிட்டு உள்ள புட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். VDDA, VSSA. ப்ரீவியஸாக இந்த மாதிரி LED பிளிங்கிங் பார்த்தாச்சு, டைமர் இன்டர்ஃபேஸ் பார்த்தாச்சு, ஒரு சுவிட்ச் இன்டர்ஃபேஸ் பண்ண பார்த்தாச்சு ப்ரோட்டியஸில். அப்போ அந்த லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதுபடி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இந்த வீடியோவிலே நான் எல்லா வீடியோலையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். சப்போஸ் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பவர் சப்ளை 3+3.3 இன்க்ளூட் பண்ணிவிட்டு VDDAவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு VSSAவில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ப்ரோட்டியஸில் வந்து விர்ச்சுவல் டெர்மினல்னு ஒன்று இருக்குது. அந்த விர்ச்சுவல் டெர்மினல் தான் வந்து நமக்கு வந்து UART வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அது இந்த ஸ்கோப் வந்து நீங்கள் எடுத்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வந்து விர்ச்சுவல் டெர்மினல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்கன்னா, PA9ங்கிறது வந்து TX, PA10ங்கிறது RX. இப்போ PA9ங்கிறது எதுக்கு போகணுன்னா RXக்கு போகணும். அதாவது கண்ட்ரோலரோட TX வந்து PCயோட RXக்கு போகும், PCயோட TX வந்து கண்ட்ரோலரோட RXக்கு வரும்.
அந்த கனெக்ஷன் தான் இது கொடுத்துருப்பேன். இது வந்து கிராஸ் கனெக்ஷனாக வரும். அதை நல்லா கரெக்டாக கொடுங்க பார்த்து. அது தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. as per வீடியோ படி நீங்கள் பார்த்து கொடுத்தா கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிரும். 100% இது ஒர்க் ஆகும் அந்த கோடு. இப்போ இதில் எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த விர்ச்சுவல் டெர்மினல்லே வந்து உங்களுக்கு பார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்த பார்ட் ரேட்டு 9600, இதுலேயே 9600. இப்போ இதை நீங்கள் அதை ஓகே பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே பேரிட்டி, டேட்டா பிட்ஸ் எல்லாமே அது ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதையும் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து STM32CUBEIDE அந்த ப்ராஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு அவுட்புட் வந்து ஹெக்ஸை வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். டூல் செட்டிங்ஸில் போஸ்ட் பில்ட் அவுட்புட்டில் ஹெக்ஸை வந்து எனேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் பண்ணிட்டு அப்ளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பில்ட் ஆல் பண்ணும்போது 0 errors 0 warning தான். அடுத்து எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு அந்த லொக்கேஷன் எதுவோ கரெக்டாக கொடுங்க. அந்த ஹெக்ஸ் ஃபைல் லொக்கேஷனை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ரன் பண்ணுறப்ப ஹாய் எம்பெடட் ஐக்கான் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் டைப் பண்ணுறேன். 18 கேரக்டர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் 18 கேரக்டர்ஸ் வரைக்கும் இவன் ஹலோ எம்பெடட் ஐக்கான் இஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். அது எல்லாமே வரும் இதில். இந்த சிம்பிளேஷனில் வந்து 9600 பார்ட் ரேட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 18 கேரக்டர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சிங்கிள் கேரக்டருக்கு நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன். பில்ட் ஆல் பண்ணிடுங்க. அதை கம்பைல் பண்ணிவிட்டு ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இப்போ எவ்ரி சிங்கிள் கேரக்டருக்கும் வந்து உங்களுக்கு எக்கோ ஆகும். இப்போ ஹாய் எம்பெடட் ஐகான் அப்படின்னு வருதுன்னா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது அப்படியே வரும். டோன்ட் ஃபர்கெட் டு subscribe our channel and support to our channel. Next இதில் வந்து 9600 பார்த்தோம். ப்ரோக்ராமில் வந்து நான் 115,200 1,15,200 பார்டர் ரேட்டில் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா அதையும் சிமுலேட் பண்ணலான்னா பண்ணலாம். இப்போ நான் ப்ரோக்ராமில் 1,15,200ங்கிறத வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிடுறேன். இப்போ 9600 இந்த விர்ச்சுவல் டெர்மினல் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். ரன் பண்ணுறப்ப வந்து ஜங்க் கேரக்டர்ஸ் தான் வரும். ஏன்னா பார்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த பார்ட் ரேட்டை அகெயின் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதில் போயிட்டு அந்த பார்ட் ரேட் இதில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். 1,15,200 டைப் பண்ணிட்டேன். பிட் பர் செகண்ட்ஸ் தான் பார்ட் ரேட்டு. அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.